மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறார். ஏறத்தாழ 4ஆம் தேதி முதல் சூரியனும் புதனும் சேர்கிறார்கள். இது நிபுணத்துவ யோகம், புதாதித்ய யோகம் என்றெல்லாம் வழங்கப்படும். 12ஆம் வீட்டில் செவ்வாய், 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, ஆனால் 2ஆம் வீட்டில் குரு உச்சம். அந்த குரு சனியை பார்க்கிறார். அப்போ நிறைய நன்மைகளை பற்றி தான் பேசுறது. அதே போல் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் 4ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் இறுதி வரை. ஸோ இந்த ஒரு கண்டிஷன்ஸில் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போ சூரியனும் புதனும் உங்கள் ராசியில் இருக்கோ அப்போ நல்ல ஒரு ஆத்ம பலத்தோடு திகழ்வீர்கள், தைரியமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் நிறைய கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இருக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையும் சரியான முறையில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு காலகட்டம். தன வருவாயை பொறுத்தவரையில் தன வருவாய் கண்டிப்பாக உயர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிரம்ப இருக்குது. தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் மற்றும் குரு 3 சுபர்கள். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அன்றைக்கி என்ன, புதன் உங்கள் ராசிக்குள்ளேயும் சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கும் போகிறார். இப்போ இதோடைய விளைவு சுப பலன்கள் நடப்பதோடு மட்டுமல்ல, சில நேரங்களில் ஒரு சிறு பிரயாணங்களை மேற்கொள்வது, அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெஸ்ட்டு காலேஜஸ் அது மாதிரி இடத்துல சீட் கிடைக்கிறது, மனசில் ஒரு தெளிவு, குழப்பம் நீக்கம் இதெல்லாம் ஏற்படும். சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள்.